வணக்கம். -93 ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வந்து -136. ரொம்ப நாள் கழிச்சு ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்பாட்டோட ஜாஸ்தி போயிருக்கு. ப்ரீமியம் வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 164 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -347 பாயிண்ட்ஸ், ப்ரீமியம் வெறும் 51 பாயிண்ட்ஸ். ஏன் இந்த டென்ஷன்? ரெண்டு ரீசன். ட்ரம்ப் வந்து நேற்று அவசரமாக வந்து G7 கிளம்பி போயிருக்கிறாரு. அண்ட் அப்பா எல்லோரும் டேரானில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணுறீங்களோ காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு பதில் தான், தட் US இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன்டு ஈரான். ஈரானை வந்து ஏற்கனவே துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல். அண்ட் இன்டர்னலாக அந்த இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த இஸ்ரேல் ஈரான் பற்றி கவர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இன்டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் சர்வீஸ்க்குள்ளே வந்து உள்ளே பூந்துருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சர்ப்ரைஸ் வந்து ஈரான் ஆல்சோ வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து பயங்கரமாக பூந்துருக்குறாங்க. அண்ட் ஈரானுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும், தட் இஸ்ரேல் ஆளுங்க இங்கே உள்ள ஊடுருவிருக்காங்கன்றது தெரியும். அண்ட் இவங்க ஆல்ரெடி எல்லா இஸ்ரேலில் எங்கெங்கே அடிக்கணும், யார் அடிக்கணும், எப்படி இவங்களோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் அவங்க மேப் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி மேப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக விட்டுட்ருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், நேற்று வந்து அமைதி கோரிக்கைக்கு சீஸ்ஃபயருக்கு ரெடின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மொசாத் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன்றைக்கி தாக்கியிருக்கிறாங்க. எனிவே இன்றைக்கி நைட் வந்து பெரிய லெவலில் வந்து தீபாவளி இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். US இஸ் ஆல்சோ பிளானிங் டு ஜாயின். யூஎஸ்ட தான் வந்து அந்த டீப் பங்கர் பர்ஸ்டர்ஸ் இருக்குது. 13,600 கிலோஸ் என்னது பாம்போட வெயிட். இந்த பாம்பை தான் வந்து பல பாம் போட போகிறதாக ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. எனிவே வி வில் நாட் கோ இன் டு தட் டீட்டெயில்ஸ். இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்க போகுது, யூஎஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதான்றது ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நடுப்புற வந்து சைனா உள்ள வந்து பெரிய லெவலில் வெப்பன் சிஸ்டம்ஸை வந்து ஈரானுக்கு வந்து அனுப்பியிருக்கிறதாக ஒரு பேச்சு. அவங்களோட மிசைலும் டெஸ்ட் பண்ணல லைவில். பாகிஸ்தானில் வந்து டெஸ்டிங் சரியாக நடக்கல. ஸோ தே வாண்டட் டு டெஸ்ட் இட் அவுட் இன் ஈரான். இப்போ பார்க்க வேண்டியது ஈரான் கதை எப்போ முடிய போகுதுன்றது. யுக்ரைன் மாதிரி இது இழுத்துட்டு போகுதா இல்லை இம்மீடியட்டாக முடிய போகுதான்றது பார்க்கணும். இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வந்து பெரிய தலைவலி. ஏற்கனவே அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் பயங்கர பேடாக இருக்குது. அண்ட் இந்த சமயத்தில் தே கேனாட் அஃபோர்ட் அ லாங் வார். எனிவே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படியே ஈஸியாக முடிக்க போகிறாங்களா, இல்லை நியூக்ளியர் பாம் மாதிரி ஏதாச்சும் போட போகிறாங்களா, சம்திங் பிக் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே வந்து எல்லாமே அமைதி ஆகிடுன்ற மாதிரி தான் மார்க்கெட் காட்டுது. நேற்று மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி அதாவது US மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் எட்ஜில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இங்கேருந்து நான் கீழே போகிறதுக்கும் ரெடி, மேலே போகிறதுக்கும் ரெடி. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவங்களோட பொசிஷன்ஸை வந்து லைட்டன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. யாருக்குமே வந்து லாங் போகிறதுக்கான தில்லு கிடையாது. எனிவே வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. அது கோல்டு ஆகட்டும், சில்வர் வந்து தார்மாராக ஏறி இருக்குது. கோல்டு வந்து அந்த உச்சகட்டத்தில் தான் நிற்கிது. பட் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இறங்கி இருக்குது. அது வந்து டாலர் டேர்ம்ஸ்லேயும் ஆகட்டும், ருப்பி டேர்ம்ஸ்லேயும் ஆகட்டும் கீழே இறங்கி இருக்குது. கோல்டு ரேட் பேசணும், நம்ம ருப்பி டேர்ம்ஸ்லேயும் நம்ம பேசிடலாம். 10,250 பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,11,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில். ருப்பியை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. நேற்று வந்து 85.90 இருந்துச்சு. இன்றைக்கி 86.25 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 25 30 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ருப்பி வந்து வீக் ஆகுது. என்ன ஒரு மேஜர் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் ருப்பியும் வீக் ஆகிட்டுருக்கு, டாலர் இண்டெக்ஸும் வீக் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் இஸ் பிலோ 97.5. நேற்று 98 கீழே இருந்துச்சு, இன்றைக்கி 97.5 கீழே இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸும் வீக் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் வந்து பேசிக்காக வந்து ஆயில் ப்ரைஸ் தார்மாராக ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதனால இந்தியாவுக்கு வந்து ஹெவி ப்ரைஸ் பே பண்ண வேண்டியது இருக்கணும். ஞாபகம் வச்சுங்களேன், இந்தியாவில் இருக்க ப்ரைஸிங் வந்து இட் இஸ் அ பேஸ்கெட்னால் லாஸ்ட் 15 டேஸோட ப்ரைஸை போட்டு அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் எடுப்பாங்க. ஸோ 2 நாள் மேலே ஏறினால ஒன்றும் பெருசாக வந்து இப்போதைக்கு
எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். செக்டர் வைஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே நெகட்டிவ் இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வர தேர்ஸ்டே எக்ஸ்பைரியில் புட் சைடில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 24,800 வந்து ஹையஸ்ட் புட்டும் அண்ட் காலை பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து ஹையஸ்ட் காலும் இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்வளோ ஹையஸ்ட் கால் இருக்குன்னா 1,18 lakh கால்ஸ் வந்து 25,000 எழுதியிருக்கு. அதில் இன்றைக்கு மட்டுமே வந்து 64 lakhs கால்ஸ் பக்கமாக எழுதியிருக்கு ஓவராலாக. ரைட், இந்த கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2,37 lakh ப்ளஸ். ரைட், அவ்வளோ கால் வந்து எக்ஸ்ட்ரா எழுதப்பட்டிருக்கு ஓவர் புட்டு. ஸோ மார்க்கெட் தப்பி தவறி நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தீபாவளி வந்து ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான செய்தி வந்து டப்புன்னு மேலே தூக்குச்சுன்னா பயங்கரமான ஷார்ட் கவரிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எடுத்து பாருங்களேன், மார்க்கெட்டில் இவ்வளோ டென்ஷன் இருக்குது, உலகத்தில் வந்து பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 3%, 2.93% வந்து கீழே குறைஞ்சிருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இதை வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் விக்ஸு கீழே விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். இன்றைக்கி மார்க்கெட் என்ன தான் வந்து 140 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தும் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனில் வந்து ஜாஸ்தி கேஷ் பண்ணியிருக்க முடியாது ஆப்ஷன் பையர்ஸை. ரைட், அண்ட் நிறைய பேர் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் வந்து பயங்கரமான நியூஸு. புட்டை வாங்கினா ஓவர் நைட் ஒபாமா ஆயிடலான்றது. நேற்று செம்ம சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே மேலே தான் போச்சு. இன்றைக்கி வந்து மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக தான் போயிருக்கு. 140 பாயிண்ட்ஸில் வந்து ஒன்றும் பெரிய ஃபால் கிடையாது. அண்ட் அதுவும் வந்து விழுந்தது வந்து அப்படி ஸ்லைடாக வந்து விழுந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து விக்ஸு குறையும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸில் ப்ரைஸிங்ஸில் வந்து பெருசாக காசு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் would have made money. இன்றைக்கி 2 இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஒன்று ரிலையன்ஸ் அபவுட் 18 years பேக், 17 years பேக் டு பி ப்ரிசைஸ் 500 crores வந்து அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து மொத்தமாக அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,850 crores வந்து விற்றுருக்குறாங்க. 87 lakh ஷேர்ஸ். தலைவர் வந்து இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி விற்றுருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கோடி கிடச்சிருக்கும். 990 crores வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். 990 crores ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். எனிவே நினச்சி பாருங்கள், 17 years பேக் வந்து 500 crores இன்வெஸ்ட் பண்ணாங்க. நவ் டோட்டல் சேல் க்ளோஸ் அபவுட் 9,000 crores வந்து அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. 18 times எவ்வளோ? 18 times வந்து தே மேட் மணி. 17 yearsல வந்து 18x ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி தெர் இஸ் ஒன் மோர் கம்பெனி, விஷால் மெகா மார்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஒரு கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. அண்ட் அவங்க வந்து 74.6% ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கம்பெனியில், விஷாலில். அண்ட் அதில் வந்து நேற்று க்ளோஸ் டு அபவுட் 10,000 crores வந்து விற்றுருக்குறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 10,000 crores நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் இஸ் அரௌண்ட் 58,000 crores ப்ளஸ் ஏதோ ஒன்று. ரைட், 58,000 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். 58,000 அதுக்கு வந்து 74.6% நீங்கள் போட்டிங்கன்னா 43,250 260. ஸோ 43,000 crores நீங்கள் வச்சிங்க. இதான் வந்து அந்த கம்பெனி ஹோல்டிங். ரைட், விஷாலோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதில் 10,000 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டில் 33,000 கோடி வந்து ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் இட். 10,000 கோடி வந்து நேற்று விற்றாங்க. நேற்று விற்றதில் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் டு அபவுட் 8% சரிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 4.5% மேலே ஏறி இருக்குது. இதே மாதிரி ரிலையன்ஸை வந்து விற்றாங்கள்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ், வாங்கினது யார்? ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக மொத்தம் பெரிய பெரிய தலைங்கெல்லாம், மறுபடியும் இது ஒன் மோர் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய தலைங்களாம் வந்து தே ஆர் எக்ஸிட்டிங் தியர் பொசிஷன் அண்ட் சிட்டிங் இன் கேஷ். வாங்கிறது யார்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் யார்ப்பா வாங்குவாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர் தானே. ஸோ கை மாறிட்டு இருக்கு. மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். we are not reached the peak, somewhere near the peakல இருக்கிறோம். அண்ட் பெருசாக கீழே உள்ளதுக்கான இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள். ஸோ நீங்களும் வந்து உங்களை பொசிஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கேஷில் உட்காரத்துக்கு வெளிப்பாருங்க. நிறைய பேர் கேட்குறது வந்து
இந்த இதை விற்றுட்டு நான் அந்த இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. அப்போ கையில் கொஞ்ச நாள் கேஷில் உட்காருங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தான் இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே பண்ணாத இருக்கிறதும் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். எனிவே இந்த சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, என் போர்ட்ஃபோலியோ இதுதான், எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். வில் பி ஏபிள் டு அசிஸ்ட் யூ. 9444468888. என்ன நேயர்களே, இன்றைக்கி பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.